ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்மிதாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன். இன்றைக்கி ஒரு டேஸ்டியான குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹோட்டல் குருமா மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு குருமா செய்கிறோம், ஓகேங்களா. இது வந்து சப்பாத்திக்கு, பரோட்டாவுக்கு எல்லாம் நல்லாயிருக்கு, தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், ஓகேங்களா. பட்டை, கிராம்பு, சோம்பு, கொத்தமல்லி தழை, கருகாப்பில் தழை, தக்காளி இது எடுத்துருக்கோம் இல்லைங்களா. இது வந்து சாம்பாராக கிரேவியாக மாறுறதுக்கு தேவையானது. தேங்காய் பால் அடித்து ஊற்றணும். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு பெரிய தேங்காய், இளந்தேங்காயாக இருக்கக்கூடாது, ஓகேங்களா. பெரிய தேங்காய் 2 மூடியும் சேர்த்து எடுத்துருக்கேன். ஃபுல் தேங்காயும் துருவி வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடலை கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக கடலை பருப்பு போடுறோம், ஓகேங்களா. வறுகடலை போட்டிருக்கோம். அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கருகாப்பில் தழை, பட்டை, சோம்பு, ஓகேங்களா. பட்டை, சோம்பு, கிராம்பு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு எப்போவுமே அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறனால இவ்வளோ இஞ்சியும் பூண்டும் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து அடித்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும். ஆல்ரெடி நான் தேங்காய் பால் ரசம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத, தேங்காய் பால் அரைக்கிறது எப்படின்னு காமிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கெட்டிய அளவு தண்ணி ஊற்றி உங்களுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இதான் தேவையான பொருட்கள், இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்துட்டுருக்கு. நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கோட வந்து கேரட் 2-3 இருந்துச்சு, அது வேஸ்ட்டாக போகக்கூடாதுங்கிறதுக்காக அதையும் உள்ளே போட்டுக்கிட்டேன். இது வெந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து தேங்காய் பால் அடித்து ஊற்றிக்கலாம். இப்போ அதுக்கு வந்து மிளகு வீட்டில் செஞ்சுருப்போம் இல்லைங்களா, சாம்பார் போடுறதுக்குன்னு மிளகு பொடி, அந்த மிளகு பொடி காரத்துக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே மிளகாயும் போட்டிருக்கோம். உப்பு பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உப்பும் போட்டுக்கோங்க. ஸோ வெந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி இறக்கிடலாம். ஸோ இப்போ தேங்காய் பால் ஊற்றுறோம் பாருங்கள், நல்லா வந்துட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து தேங்காய் பால் நல்லா கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. ஸோ அது கூட கொஞ்சமாக வந்து உங்களுக்கு தேங்காய் பால் எடுக்கிறப்பவே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பதத்தில் ஆட்டி இறக்கின பதத்தை அப்படியே கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஏன்னா கெட்டி ஆகணும் இல்லைங்களா குருமா, அதுக்காக. ஸோ அதை கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த தேங்காய் விழுதோட கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ நல்லா பாயில் ஆகி உங்களுக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சி சாம்பார் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி டைமுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. நான் ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள், குழம்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாக வேணுன்னா கூட நீங்கள் விட்டுக்கலாம். இல்லை தேங்காய் பூ வச்சுருந்தீங்க அப்படின்னா தேங்காய் பூ கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு காரமெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, கடை சாம்பார் மாதிரியே சூப்பராக வந்திருக்கு, ஓகேங்களா. ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் சுண்ட விட்டால் ரெடி ஆயிரும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சியோடு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. எவ்வளோ உங்களுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த கெட்டியான தண்ணியை பார்த்து நீங்கள் அடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க, ஓகேங்களா. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு, செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்னா இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே.